வணக்கம். இப்போ தான் வந்து ரணம் படத்தோடைய ஒரு ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங்லேருந்து வெளில வரும். வெரி நைஸ்லி டன் த்ரில்லர் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை நோக்கி தான் படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க முடியாது. ரொம்ப வெரி டைட்லி பேக் ஃபிலிம். ஒரு நல்ல ஃபேமிலி இமோஷன்ஸும் வந்து உள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. நடித்தவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவனோட 25th ஃபிலிம் வைபவோட. ஸோ அவன் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து பண்ணது, ஏன்னா எல்லா படத்துலையும் வைபவ் வந்து ஜாலியாக கரெக்டாக பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு வைபவ் வெரி குவைட்டாக ஒரு பண்ணியிருக்கான். ஸோ இஸ் தான் கிரேட் ஜாப். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதோ இவன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இவன் தான் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கான். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ ஃபில்ம் மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் ஒன் விஷ் தான் இங்கே இந்த சார் 25 25th ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். இவனும் வந்து சென்னை 22ல் நடித்தாங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு படத்தில் சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறது. ஆமாம், சென்னை 22 தான் இவனுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்ற போது, என்னோட பாய்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25th ஃபிலிம். அவனோட யூஸ்வல் கேரக்டரே பண்ணல. இதில் ஃபுல்லாகவே ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப குவைட்டான ஒரு ரோல். அது வைபவ் மாதிரியே எங்களுக்கு தெரியாது. படத்தில் கண்டிப்பாக வேற ஒரு கேரக்டராக தான் அந்த சிவான்ற கேரக்டர்லேயே வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ நடித்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்கள். ரணம் இட்ஸ் நல்ல சூப்பர் த்ரில்லர். ஆல் தி பெஸ்ட்.